போனதுக்கப்புறம் கத்துவே ஒருத்தன் வர மாட்டாங்க. ஆத்துல கூட எதுவும் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? தக்காளி நல்லா வதக்குறோம், வெங்காயத்தை உரிக்கிறோம், நல்லா மசாலா போடுறோம். வாத்து கிரேவி செம்மையா சமைக்க போறோம், செம்மையா சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க. தக்காளி வெட்டும் போது ரொம்ப சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டணும், இல்லைன்னா சரியாக வந்து வதங்காது. சரியா? வெள்ளைப்பூடை வந்து நல்லா தோலை நல்லா உரிச்சிரு, சின்ன சின்ன இது கூட இருக்கக்கூடாது, தோல் கூட இருக்கக்கூடாது. இஞ்சி வந்து நல்லா தோலை உரிச்சிரு, நல்லா சீச்சு பொடி பொடியாக நறுக்கிருக்க, அப்போ தான் நல்லா வேகும். எண்ணெய் ஊத்துறோம். வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். அறுத்து வச்ச தக்காளியை போடுறோம். அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். மசாலா பொடி சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/4 கிலோ. மல்லித்தூள் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். 250 கிராம் எடுத்துக்கலாம். அது எத்தனை கிலோ இருக்கு? அவ்வளவுதான் இருக்குமா? உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், தேவைப்பட்டா போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டை பதமா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அறுத்து வச்ச வாத்துக்கறியை உள்ள போட்டுடலாம். ஈரலி சேர்த்து போட்டுறேன். நல்லா வதங்கி நல்லா எல்லா மசாலாவும் அதில் ஒட்டுனாதான் நல்ல கிரேவி நல்லா ருசியாக சுவையாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மசாலா அதில் படுதோ அதில் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பீஸ் அப்படியே தூக்கி அழகா திருப்பி போடணும். அப்படியே ரைட் சைடு. அவ்வளோதான். திரும்ப பாருங்கப்பா. இன்னும் கட்டையை திணிச்சு விடுங்க, அப்படின்னா தான் எரியும். இப்போ வெந்துருச்சான்னு பாப்பா.
இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும், அப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு. நல்ல கிரேவியை ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டா முடிஞ்சு. நல்லா அப்படி ஒரு பெரட்டிடலாம். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உப்பு வந்துட்டு கம்மியாச்சுன்னா லைட்டாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம்னா எப்படி மிளகு பொடி போட்டுருவோம், நல்லாயிருக்கும். மிளகு போட்டாச்சு. போட்டு அவ்வளோதான், ஒரு பெரட்டியாச்சு. எல்லாம் முடிஞ்சு. கடைசியாக கொத்தமல்லியை நல்லா தூவிக்கணும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு, அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சமைச்சு முடிச்சாச்சு. வாத்து கிரேவி அருமையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், லெக் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிரேவி வந்துட்டு காரம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. பொதுவாகவே வாத்துக்கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா வெந்துருச்சு, நல்ல வேக்காடு. சாப்பிடுங்க. நல்லா தின்னுப்பா, நல்லா அக்ரெசிவாக தின்னுப்பா. சும்மா ஆள் இருக்குமா உடைய அப்படியே 2 கல் தூக்கணும் உடப்பா. இங்க 2 மாங்காய் இருக்கு, அதை நான் பறிக்க போறேன். பறிச்சுட்டேன் மாங்காவை, நறுக்கி சாப்பிட போறோம். மாங்காய் செம்ம டேஸ்ட்டுங்க, சரியான இனிப்பு. ஒரு கேப்பில் சாப்பிட்றது தான்.